ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் ஒரு மிகவும் விசேஷமான ஒரு நாள். குறிப்பாக அனைத்து யோகா பிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினம் முதல்ல 2015 முதல் சர்வதேச யோகா தினமானது கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு 10வது யோகா தினத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். இந்த விசேஷமான தருணத்தில் யோகா அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு குயிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். இந்த யோகா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணைதல். ஆங்கிலத்தில் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இணைதல் அப்படின்னா எதோடு எது இணைகிறது? சில பேர் இணைதல்னு சொல்லும் பொழுது நிறைய ஃபிலாசபிக்கல் இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையிறது அது இது நிறைய இருக்கும். நான் அதுக்குள்ளேலாம் தற்போதைக்கு போக விரும்பலை. ஒரு எளிமையான ஒரு விளக்கம் யோகா இணைதல் அப்படின்னா என்ன? நம்மோடு நம்ம இணைஞ்சு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு உடல் மனம் இருக்கலாம். உடலோடு மனம் இணைஞ்சு இருக்குதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்முடைய எண்ணம் மற்றும் செயல், நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இணைந்து இருக்குதா? பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறது ஒன்றா இருக்கும், நம்மளுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், மனசு வேறு ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். இந்த எண்ணம் மற்றும் செயல்பாடு ரெண்டும் வந்து இணைந்து இருக்கிறது கூட யோகா. ஒரு எளிமையான வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா, யோகா அப்படின்னா பீயிங் இன் ப்ரெசன்ட். நம்முடைய இப்போ நான் என்ன இருக்கிறேனோ, இந்த நான் இருக்கக்கூடிய நிலைமையை நான் உணர்ந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் ஒரு மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் யோகா. பல பேர் யோகா அப்படின்னாலே ஒரு ஒரு உடற்பயிற்சி, அது ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஏதோ ஒரு ஒரு சர்க்கஸ் மாதிரி, அது வந்து நிறைய வந்து உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் யோகா பண்ணுறதுக்கு, அப்படிலாம் கிடையாது. யோகா செஞ்சு ஆரம்பித்தோம் அப்படின்னா அதெல்லாம் வரும், அதெல்லாம் கைகூடும், அது 2வது. ஆனால் யோகா அப்படின்றது உடல் சார்ந்தது மட்டும் இல்லை, அது முழுக்க முழுக்க மனம் சார்ந்தது. யோகா அப்படின்றது மனப்பயிற்சி, உடற்பயிற்சி மட்டுமல்ல. உடற்பயிற்சி அதில் ஒரு அங்கமே தவிர அது மட்டுமே யோகா கிடையாது. உடலை தாண்டி யோகா பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மகரிஷி பதஞ்சலி யோகா பற்றி சொல்லும் பொழுது யோகாவுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறாரு. சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு. சித்தா அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் ஆர் மைண்ட், நம்முடைய மனதை குறிக்குது. நம்முடைய மனதில் எப்போதுமே மனது வந்து ஒரே நிலையில் இருக்கிறது கிடையாது. பல்வேறு விதமான எண்ண கிளர்ச்சிகள், பல்வேறு விதமான அதிர்வுகள், பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் மனதில் வந்து எப்போதுமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அங்கே தான் வந்து நிறையா பிரச்சனைகளே உருவாகக்கூடிய இடம். மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதைத்தான் நம்ம விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த விருத்தியை, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை, எண்ண கிளர்ச்சிகளை, மன அதிர்வுகளை நிறுத்தி, அந்த நிரோதக அப்படின்ற வார்த்தை நிறுத்தி மனதை அமைதியடைய செய்கிறது தான் யோகா. அதே போல் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமத்துவம் யோக உச்சியத்தை. சமத்துவம் அப்படின்றது ஒரு சமநிலையார் சமச்சீர், ஒரு ஈக்குவானிமிட்டி ஆர் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். யோகா அப்படின்றது ஒரு சமநிலையை உருவாக்குறது. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதனுடைய எந்த ஒரு பலனையும் விளைவுகளையும் எதிர்பார்க்காம, அதனால் எந்த ஒரு நன்மை தீமை வந்தாலும் அதனால் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் ஒரு ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறது யோகா. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் சித்தர் திருமூலர் சொல்லும் பொழுது யோகா அப்படின்றது
தன்னை அறிய முற்படுறது தான் யோகா. தான் யாரு அப்படின்றத அறிய முற்படுறது தான் யோகம். அவர் சொல்லுவார், திருமூலரோட திருமந்திரம் சொல்லுவார், "தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னையே அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே" அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் ஒரு திருமந்திரம் சொல்லியிருப்பார். தான் யாரு என்பது அறியாமலே தன்னுடைய தன்னுடைய உண்மை தன்மை அறியாமலே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் யாரு அப்படின்றத வந்து நம்ம அறிய முற்படும் பொழுது, நம்மள நாமே வந்து நம்ம பூஜை பண்ணிக்கிற நம்ம முயற்சி பண்றோமா? தன்னை அறியக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கக்கூடியது யோகா அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். திருமூலர் வந்து நிறைய அவருடைய மந்திரங்கள்ல நம்முடைய உடல், மனம் மற்றும் ஆன்மாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. உடம்புக்கு நிறைய முக்கியத்துவம் குடுத்து பேசியிருக்கிறாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யணும் அப்படின்னா, உடல் வந்து ரொம்ப முக்கியம். அத வந்து திருமூலர் வந்து அ ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். "உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லி, இதில ஆசனங்களுடைய முக்கியத்துவத்த சொல்லியிருப்பார். உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறணும். அப்பதான் வந்து மனமும் ஆரோக்கியமா இருக்கும். அத திருமூலர் பல இடங்கள்ல வலியுறுத்தியிருப்பார். ஆக நாம இதில புரிந்துக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யோக பயிற்சி அப்படின்றது உடலோட மட்டும் நிக்கிறது இல்ல. உடலை வந்து ஒரு அ உபகரணமா பயன்படுத்தி, அதன் மூலமா பல ஆசனங்கள், அதில இருக்கக்கூடிய கிரியைகள், பிராணாயாமம், மூச்சுப் பயிற்சி அனைத்தையும் செஞ்சு, நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்தி, மன அமைதியையும், எண்ண ஓட்டங்களை வந்து நிறுத்தி மன அமைதியை உருவாக்குறது யோகா. இன்னும் சுருக்கமா இதனுடைய கோல்ஸ் சொல்லப்போனோம் அப்படின்னா, 1 ஃபிசிக்கல் ஹெல்த்து, நம்முடைய மென்டல் ஹெல்த்து, அதோட சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்து அண்ட் இன்னர் பீஸ், மன அமைதி. அனைத்தையும் உருவாக்கக்கூடியது யோகா. இதுபோல இன்னமும் யோகா பத்தி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு இந்த சர்வதேச யோகா தினத்தில யோகாவ பத்தி ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும்னு தோணுச்சு. அதான் நான் இதில பேசியிருக்கிறேன். இன்னும் நிறையா விஷயங்கள்ல யோகா பத்தி சம்மந்தப்பட்ட கருத்துக்கள நான் தொடர்ந்து பேசி வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி.